ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யாயக்ரீவம் உபாஸ்மஹே. கல்விக்கெல்லாம் ஆதாரமாய் பரிமுகத்தான் குதிரை முகத்தானான ஹயக்ரீவ பெருமான் எழுந்தருளியுள்ளார். பகவானிடத்தில் ஒரு சிறப்பு. எந்த ஜீவியும் அததய பெருமை படைத்தவை. நாம் ஆரையும் மதிக்க வேண்டும், எதில் இருக்கும் நன்மைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு புரிய வைப்பதற்காகவே தானே எத்தனையோ மிருக வடிவத்தோடே பிறக்கிறான். மத்ஸ்யமாய், கூர்மமாய், வராகமாய், இப்படி எத்தனை வடிவங்களை பெருமான் எடுத்துக்கொண்டார். என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்னு கேட்டருளாய்னு நம்மாழ்வாருடைய திருவிருத்த பாசுரம். பகவானோ இமையோர் தலைவன். ஆனால் எத்தனை வடிவத்தோடே பிறக்கிறார். அவர் மிருக வடிவத்தோட பிறந்தது மட்டும் வியப்பில்லை. தன்னுடைய அனைத்து வாகனங்களாகவும் எத்தனையோ மிருகங்களையே கொண்டுள்ளார். கருடன் பறவை அரசன், ஆஞ்சநேயரோ குரங்குகளுக்கு தலைவர், சேஷனோ பாம்புகளுக்கெல்லாம் தலைவர். யாழி வாகனம், ஹம்ச வாகனம், குதிரை வாகனம், யான வாகனம், இப்படி ஒன்னொன்னுமே மிருகமுகத்தோடே கூடியவை. தானும் மிருகாவதாரம் பண்ணுகிறார். தனக்கு வாகனங்களாகவும் மிருகங்களை கொண்டுள்ளார். இதிலிருந்து பெருமான் நமக்கு உணர்த்துவது, ஆழ்ந்த கருத்துகள் எத்தனையோ இருந்தாலும் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, எல்லா ஜீவராசிகளிடத்தும் அன்பும் பணிவும் இருக்க வேண்டும். நாம் எந்த ஜீவராசியும் துன்புறுத்தக்கூடாது. அது எறும்பாக இருந்தாலும், பறவையாக இருந்தாலும், வாசலில் ஓடிவரும் நாயாக இருந்தாலும் அடிப்பது கூடாது, துன்புறுத்துவது கூடாது. அதனிடத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நன்மைகள் உண்டு. ஒரு நாயின் எடுத்துக்கொண்டால் நன்றிக்கு உலகம் முழுக்க உதாரணம் நாய்தான். இப்படியாய் ஓரொரு மிருகத்தை பற்றியும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பசுமாட்டை எடுத்துக்கொள்கிறோம். அனைத்து தேவர்களும் அதன் உடலில் தான் எழுந்தருளி இருக்கிறார்கள். லக்ஷ்மி தேவியே பசுமாட்டின் பின்புறத்தில் தான் எழுந்தருளி இருக்கிறாள். இப்படி கோதண்டராமசுவாமி கோயிலில் உள்ளோம். இங்கே ஆஞ்சநேயர் வாகனம், பல வாகனங்கள். அதிலே ஹனுமார் வாகனம் ராமனுக்கு மிக முக்கியமானது. ஹனுமான சேவிச்சுண்டோம். உங்களுக்கு தோணும், ஹயக்ரீவரை பத்தின ஸ்தோத்திரம் சொன்னீர்களே, எதற்காக? இங்கே ஹயக்ரீவ பெருமான் ரொம்ப ஆச்சரியமா எழுந்தருளி இருக்கிறார். உற்சவ மூர்த்தியாய் அமர்ந்த திருக்கோலத்தில் கல்விக்கெல்லாம் ஆதாரமாய் பெருமானுடைய வடிவம். ராமர் சன்னதிக்கும் ஹயக்ரீவருக்கு என்ன சம்பந்தம் உள்ளது? நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில், கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று சாதிக்கிறார். இதில் ஒரு வேடிக்கை. ஆழ்வார் பிறந்தது கண்ணனுக்காகவே. கண்ணன் காதலிலேயே தோய்ந்தவர் ஆழ்வார். அவன் காதலை தவிர மற்றொன்று தெரியாதவர். அப்படி இருக்கும்போது கல்வி கற்க வேணுமானால் நீங்கள்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறீர்களா? ராமனைத்தான் கற்க வேணும் என்ன ஆழ்வார் கூறுகிறார். கண்ணனுக்குன்னு பிறந்தவர். கல்விக்கு விஷயம் கண்ணன்னு சொல்ல வேண்டாவா? கல்விக்கு விஷயம் ராமன்னு சொல்லலாமன்னா, யாரையும் தன்னுடைய அழகாலும் ஆற்றலாலும் குணத்தாலும் தன் பால் ஈர்க்க வல்ல சக்தி படைத்தவன் ராமன். அதனாலதான் கண்ணனுக்குன்னு பிறந்த நம்மாழ்வாரை ராமன் தன் பால் ஈர்த்து விட்டார். அப்ப வித்தைக்கு விஷயம், கல்விக்கு விஷயம்னாலே ராமன். கல்விக்கு கடவுள், கல்வியை கொடுக்கக்கூடியவரே ஹயக்ரீவ பெருமான். கல்வியை கொடுக்கிறவர் ஹயக்ரீவன். அந்த கல்வி கொண்டு யாரை கற்றுக்கொள்ள வேண்டும்? ராமனை பத்தி. அப்ப கொடுப்பவரும் விஷயமும், தாத்தாவும் விஷயமும் ஒரு சேர இந்த திருக்கோலில் எழுந்தருளி இருக்கிறது ஆச்சரியம். ஹயக்ரீவ பெருமான சேவிச்சுண்டோம். அருகிலேயே ஆழ்வாராச்சாரியர்கள் எழுந்தருளி உள்ளார்கள். எங்கும் யார் இருந்தாலும் ஆண்டாள் பிரதானம். 5 கோடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று மணவாள மாமனிகளுடைய அற்புதமான பாசுரம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமி வான்யாம் கோதாம் அனன்ய சரணா. வேறு புகழற்றவனான அடியேன் உம்மையே பத்துகிறேன்
என்று கோதனாச்சியாருக்குன்னு ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ வேதாந்த தேசிகன் சமர்ப்பித்தார். கோதையை சேவிச்சின்றோம். பக்கத்துல ஆழ்வாராச்சாரியர்கள் எழுந்துருளி உள்ளார்கள். பிரபன்னஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வார். சரணாகத்தின்னு நாம் இன்னைக்கு பேசுறோம்னால் அது இவர் சொல்லி கொடுத்தபடியால். அடுத்து அதை விரித்துரத்தவராய் சரணாகதி கத்தியத்தில் ஸ்ரீரங்கநாதனிடத்துல சரணாகதி அனுஷ்டித்து காட்டின தரிசன ஸ்தாபகரான ஸ்ரீ பாஷ்யக்காரர். அடுத்து ராமானுஜர் எழுந்துருளி உள்ளார். மூன்றாவதாக சரணாகதி சாஸ்திரமாம் பிரபத்தி, அதற்கென்று பல ஸ்தோத்திரங்கள் அனுகிரகித்தவர். ஞாச தசகம், ஞாச விம்சதி, ஞாச திலகம், தத்துவம், இப்படி பல பலத்தையும் சரணாகதி தீபிகே என்று 4 ஸ்தோத்திரங்களாலே இதுதான் சரணாகதி என் அறுதிட்டு கொடுத்த ஸ்ரீ வேதாந்த தேசிகன். இப்படி இவர்களையும் சேவிச்சுட்டோம், ஹயக்ரீவனையும் சேவிச்சுட்டோம். இனி கோதண்டராமரை சேவிக்கணும், காத்துட்டு இருப்போம். இப்போது ஷண்முகன் எப்படி பிறந்தார்ங்கிறதை விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களுக்கு சொல்லிண்டு வரார். சோனா நதியை அடைந்தார்கள். அங்கிருந்து தாண்டி கங்கை கரையை வந்து சேர்ந்தார்கள். ஓரொரு நதி கரை வந்தவுடன் அன்றிரவு தங்குவார்கள். உடனே விஸ்வாமித்திரர் சில கதைகள் சொல்லுவார். அந்த கதைகளை ராமன் கேட்டுக்கிறார். ராமன் கேட்டுக்கிறார்னா அவர் புதுசா தெரிஞ்சுக்க போறாரா? நாம தெரிஞ்சுக்கிறோம். அவர் அறியாத கதையை விஸ்வாமித்திரர் சொல்லலே, நாம் அறியாத கதைகள். அடுத்த சர்க்கம் பார்ப்போம். 37வது சர்க்கம். தப்பியமானே ததா தேவே சேந்திராஹா சாக்னி புரோகமாக சேனாபதிம் அபித்சந்தா பிதாமகம் உபாகமன். அதாவது மேற்கே இருக்கும் மலையில் பார்வதியோட தவம் புரிவதற்காக பரமசிவனார் சென்று விட்டார். இனி கார்த்திகை பெண்களாலே வளர்க்கப்பட்டு வரும் ஷண்முகன் அவர் வளர்ந்து தேவ சேனாபதி ஆக வேண்டும். எங்களுக்கெல்லாம் காப்பாற்றும் சேனாபதி வேண்டும், அசுரர்களை அழிக்கும் வல்லமை படைத்தவன் வேண்டும் என்று தேவர்கள் நேர பிரம்மாவிடத்தில் போனார்கள். இப்ப பரமசிவனை நாங்க போய் கேட்க முடியாது, அவர் தவத்தில் உள்ளார். அவருக்கும் சேர்த்து நீர்தான் முடிவெடுக்க வேண்டும். எப்படி ஷண்முகனான சுப்பிரமணியன் நமக்கு தேவசேனாபதி ஆவார் என்று தேவர்கள் கேட்க, அப்பவர் சொல்றார், ததோப்ருவன் சுராஸ் சர்வே பகவந்தம் பிதாமகம் பிரணிபத்திய சுராராம சேந்திராகா சாக்னி புரோகமாக. அக்னி பகவானை முன்னிட்டு கொண்டு அனைத்து தேவர்களும் பிரமனை அடைந்தார்கள். ஜேஷ்டா சைலேந்திர துகிதா மானயிஷ்யதி தம் சுதம் அக்னிம் நியோஜயாமாசு புத்திரார்த்தம் சர்வதேவதாக. அப்ப பிரம்மாவே சொல்றார், கவலைப்பட வேண்டாம், பார்வதி தேவி சபித்து விட்டாளே என்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அக்னி பகவானை பிரார்த்தியுங்கள். அவர் தன்னுடைய சக்தியை கங்காதேவியினிடத்தே வைக்கட்டும். கங்காதேவி அக்னிக்கும் கங்கைக்கும் ஸ்வர்ணம், அதாவது தங்கம், ரஜதம் வெள்ளி, எஃகு செம்பு, இது முதலானவர்களெல்லாம் பிறக்க போகின்றன. எந்த விடத்தில் சரவண பொய்கை உள்ளதோ அந்த சரவண நாணல் காட்டில் கார்த்திகேயன் உள்ளார். அது ஹிமாச்சலத்தின் அடிவாரத்தில் உள்ளது. அந்த அடிவாரத்தில் பொன்னும் வெள்ளியும் செம்பும் எஃகும் உருவாகும். யாருக்கு? அக்னி பகவானுக்கும் கங்காதேவிக்கும் உருவாகும். அவைகளே கங்காதேவியை முன்னிட்டு கொண்டு சரவணனை ரட்சித்து கொடுப்பார்கள். அவர் வளர்வார், உங்களுக்கு தேவசேனாபதி ஆவார் என்று கூறினார். தேகத்வா பரமம் ராம கைலாசம் தாது மண்டிதம் அக்னிம் நியோஜயாமாசு. அப்படி ஆணையிடப்பட்ட தேவர்கள் நேரே கைலாச பர்வத்தத்தை அடைந்தார்கள். அக்னியை குறித்து தவம் புரிந்தார்கள். நீர் போய் உம்முடைய வீரியத்தை கங்கையில் வைக்க வேண்டும். சைலபுத்திரியாம் மகாதேஜோ கங்காயாம் தேஜ உத்ஸ்ருஜ அசக்தா தாரணே தேவ தேஜஸ்தவ சமுத்ததம் இக ஹைமவதே பார்ஸ்வே கர்ப்போயம் சன்னிவேஷதாம். அப்போது கங்கை எங்கெல்லாம் ஓடுகிறாளோ அங்கெல்லாம் அக்னியின் சக்தி பரவிற்று. கங்கையாலே மேற்கொண்டு தாங்க முடியவில்லை. கங்கை அக்னியினிடத்தில் பிரார்த்திக்கிறாள், நம்மால் உம்ம சக்தியை தாங்க முடியல, இந்த கர்ப்பத்தை நாம் எங்கேயாவது வைத்தாக வேண்டும், அதோ ஹிமாச்சலத்தின் அடிவாரத்தில் வை என்ன அக்னி ஆணையிட்டார். கங்காதேவி ஹிமாச்சலத்தின் அடிவாரத்தில் வைத்தாள். கங்கேன்னு சொன்னாலே பாபங்கள் தொலையுமே. கங்கா, கீதா, கோவிந்த, காயத்ரி. காயத்ரி, கங்கா, கீதா, கோவிந்த, 4 க. ஆரம்ப எழுத்து கா தானே. அப்ப சதுர்கார சயுக்தே புனர்ஜன்மன வித்யதே. இந்த 4 காவம் ஒரு மனிதனிடத்தில் கூடுமானால் அவன் மறுபிறவி எடுப்பதே இல்லை. கங்க என்ன வாசகத்தாலே கடுவினை கடைந்து அடுகிக்கும் என்று பெரியாழ்வார் சாதிக்கிறார். அப்ப கங்கை தன் கர்ப்பத்தை ஹிமாச்சலத்தின் மடியில் வைத்தாள். கிடு கிடு விடுன அத்தனை இடமும் பொன்மயமாக மாறித்து.
அதைத்தான் சொல்றார். ஸ்ருத்வம் அக்னிவச்சோ கங்காதம் கர்ப்பம் அதிபாஸ்வரம் காஞ்சனம் தரணீம் பிராப்தம் ஹிரண்யம் அதுல பிரபம். யாருக்கும் ஒப்பில்லாததான காஞ்சனம் ஸ்வரணம் தோன்றித்து, தாமிரம் செம்பு, கார்ஷ்ணியாசம் சைவ தைஷ்ணியாதேவம் அபிஜாயத், வெள்ளி தோன்றித்து, செம்பு தோன்றித்து, எஃகு தோன்றித்து. அதே அந்த வைக்கப்பட்ட கர்ப்பத்தினுடைய அழுக்கு, அதன் மலம் இருக்கும் அல்லவா, அதிலிருந்து ஈயமும் தகரமும் தோன்றின. ஆக உயர்ந்த உலோகங்களும் தோன்றின, விலையில் தாழ்ந்தவைகளாய் அப்படி இருக்கும் உலோகங்களும் தோன்றின. ஜாத்தரூபம் இதிக்யாதம் ததா பிரபிருதி ராகவ சுவர்ணம் புருஷவியாகிர ஹுதாசன சமப்பிரபம். உடனே அங்கிருந்த தேவர்கள்லாம் சொன்னார்கள், இந்த ஸ்வரணத்துக்கு ஜாத்தரூபம்னு பேர் இருக்கட்டும். ஏன்னா இப்போது அக்னி தன் சக்தியை கங்கை இடத்துல வச்சு, கங்கை அதை ஹிமாச்சலத்தின் அடிமடியில் வைத்து, அங்கிருந்து ஜாத்தம், அங்கிருந்து பிறந்ததல்லவா, அழகான ரூபத்தோடு இருக்கு. அப்ப பிறந்தது அழகிய ரூபமுடையது ஜாத ரூபம். ஸ்வரணத்துக்கு ஜாத ரூபம், ஜாத ரூபம்னு பேர். காஞ்சனம்னு சொல்றோம், ஸ்வரணம்னு சொல்றோம், பங்காருன்னு சொல்றா. அதே போல இப்ப பார்த்தா ஜாத ரூபம், ரொம்ப அழகான வடிவம். பொண்ணுன்னு சொன்னாலே மனசு உடனே சிறகடிச்சு படுக்கல, யாரானும் கொடுப்பாளா, வச்சு கொடுப்பாளா, வெத்தலை பாக்கு போனோம்னா தங்கம் வச்சு கொடுப்பாளான்னு நினைச்சோம்னா, என்ன பொண்ணுன்னு சொன்னாலே அத்தனை ஏற்றம். சகல அலங்காரங்கள், ஆபூஷணங்கள், ஆபரணங்கள் எல்லாம் தங்கத்தால் செய்யப்படுபவை. பகவானே ஸ்வர்ணமயமானவர். தங்கம் ஜாதரூபம்ங்கிற பெயர் பெற்றது. ஜாதரூபம் இதிக்யாதம் தம் குமாரம் ததோ ஜாதம் சேந்திராஹா சக மருத்கணாக க்ஷீர சம்பாவனார்த்தாய கிருத்திகாக சமயோஜயன். உடனே அனைத்து தேவர்களும் சேர்ந்து சரவணத்தில் பிறந்திருக்கிற கார்த்திகேயன், 6 கார்த்திகை பெண்கள், கார்த்திக நட்சத்திரங்கள் 6 பெண்கள், அவர்கள் 6வரையும் கூட்டினார்கள். அவர்களுடைய மார்பிலிருந்து பால் பிரவகித்தது. உடனே கார்த்திகேயனுக்கு பால் குடித்தார்கள். அந்த பிள்ளை இவர் 6 பேராலே பாலனம் பண்ணப்பட்டபடியால், காப்பாற்றப்பட்டபடியால் கார்த்திகேயன் என்று பெயர் பெற்றார். சரவணன்னு பேர் காரணம் பார்த்தோம், கார்த்திகேயன்கிற பெயர் காரணமும் பார்த்துட்டோம். 6 நட்சத்திரங்களிடத்துல பால் குடித்தாரோ இல்லையோ, ஒரு நட்சத்திரத்திடம் ஒரு முகத்தாலே குடித்தார். அதனால 6 முகமாச்சு, 6 முகத்தான், ஷண்முகன் என்கிற பெயர். ததஸ்து தேவதா சர்வாக கார்த்திகேய இதி ப்ருவன் புத்திரை திரைலோக்கிய விக்யாத பவிஷ்யதி ந சம்சயः தேஷாம் தத்வச்சனம் ஸ்ருத்வா ஸ்கன்னம் கர்ப்பபரிஸ்ரவே ஸ்நாபயன் பரயா லக்ஷ்மியா தீப்யமானம் யதா நலம். நெருப்பை போன்று தகித்து கொண்டிருக்கும் ஒளி படைத்திருக்கிற ஷண்முகனை பார்த்தார்கள். ஸ்கந்தன் அடுத்த பெயர் சூட்டினார்கள். தமிழ்ல கந்தன்னு சொல்றோம், சம்ஸ்கிருதத்துல ஸ்கந்தன். ஸ்கலனம் ஏற்பட்டபடியால் ஸ்கந்த, ஸ்கலனம் நழுவுதல், கர்ப்பம் நழுவி கீழே வந்து பிறந்ததல்லவா, அதனால ஸ்கந்தன் அவருக்கு பெயர். ஸ்கந்த இத்யப்ருவன் தேவாக ஸ்கன்னம் கர்ப்பபரிஸ்ரவே கார்த்திகேயம் மகாபாகும் காகுஸ்த ஜலனோபமம் பிராதுர்பூதம் தத க்ஷீரம் கிருத்திகானாம் அனுத்தமம் ஷண்ணாம் ஷடானனோ பூத்வா ஜக்ராஹ ஸ்தனஜம் பய. 6 முகத்தான்கிற பேரும் கிடைத்தது. முருகன் என்று தமிழில் கூறுகிறோம். முருகு அழகு, பேரழகு வாய்ந்தவராய் முருகன் விளங்கினார். இப்படி அவருக்கு எந்தெந்த பெயர் எந்தெந்த காரணத்தால் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். ஒரு புறம் பார்வதி தேவியும் பரமசிவனாரும் மேற்கு பர்வதத்தில் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்மாவின் ஆணையின் பேரில் அக்னி, கங்கை ஆகியோர் சேர்ந்து பல உலோகங்களை பெற்று, அந்த உலோகங்கள் மூலமாகவே இந்த குழந்தை காப்பாற்றப்பட்டார். கடைசியா முடிக்கிறார், கிரஹீத்வா க்ஷீரமேகான்ஹா சுகுமார வபுஸ்ததா அஜயத் ஸ்வேன வீர்யேன தைத்தியசன்ய கணான் விபுகு. இப்படி பால் குடித்து வளர்ந்து வந்த குழந்தை ஓர் முறை சிறு வயதிலேயே அசுரர்கள் படையையே ஜெயித்து விட்டார். அதற்காகத்தானே தேவர்களெல்லாம் பிரார்த்திச்சிருக்கா, தங்களுக்கு ஒரு சேனாபதி வேணும்னு கேட்டார்கள், கிடைத்து விட்டார். ஏஷதே ராம கங்காயா விஸ்தரோபிகதோ மயா குமார சம்பவ செய்வ தன்ய புண்ணியஸ்ததைவச்சத். இப்படியாய் என்னால் குமார சம்பவம் கதை சொல்லப்பட்டது. ராமா, நன்கு கேட்டுக்கொண்டிருப்பாய். பரமசிவனாருக்கும் பார்வதி தேவிக்கும் பிறந்த குழந்தையாய் புராணங்கள் எல்லாம் பிரசித்தி பெற்றவராக குமரன் விளங்குகிறார். பக்தஸ்ச யஹா கார்த்திகேயே காகுஸ்த புவிமானவஹ ஆயுஷ்மான் புத்திரபௌத்திரைச்ச ஸ்கந்த சாலோக்கியதாம் விரஜேத். இந்த குமார சம்பவத்தை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு சாயுஜ்யம் முக்தியே கிட்டும் என்று சொல்லி இந்த அத்தியாயம், அதாவது இந்த சர்க்கம் முடிவடைகிறது. மேலே பார்ப்போம்.